தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கு அன்பான வணக்கம். தளபதி விஜய் அவர்கள் மாநாட்டில் முதலில் கூறும்போது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற வாசகத்தை முன்வைத்தார். அப்படின்னா பிறப்பால் மனிதன் அனைவரும் ஒன்று. ஜாதி, மதம், இனம், மொழி, உயர்ந்தவன், தாழ்ந்தவன், பணக்காரன், ஏழை, கருப்பன், சிவப்பு இப்படிலாம் எதுவுமே கிடையாது. நாம் அனைவரும் ஒன்று அப்படின்னு தான் சொல்லி மாநாட்டிலே சொல்லியிருந்தார். ஆனால் இப்பொழுது இன்று ஒரு தொண்டர்கள் எங்களுக்கு பதவி இல்லை, நாங்கள் 10 வருட காலமாக நாங்கள் பணிகள் செய்துள்ளோம் அப்படின்னு ஆதாரம் புக்குகள் இதெல்லாம் காமிச்சிங்க. சரி, உங்கள் ஆதங்கம் புரிகிறது. நீங்கள் அதாவது பணியாற்றி உள்ளீர்கள். அப்பொழுது தலைவர் என்ன சொன்னார்? உங்களை நம்பித்தான் நான் அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ளேன், நீங்கள் தான் எனக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அதுபோல் தலைமைக்கு சில விஷயங்கள் தெரியாமலே இருக்கலாம். இப்போ நீங்கள் இந்த அளவுக்கு வந்திருப்பது அவருக்கு தெரியாமலே இருக்கலாம். அதை எப்படியாவது தெரியப்படுத்த வேண்டும். பல பிரச்சனைகள், மாவட்ட செயலாளர்களை நியமிப்பதில் அதில் எவ்வளவு பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. அதற்கு கீழுள்ளோர் பதவிகளை நியமிக்க அதுக்கும் எத்தனை பிரச்சனைகள் இருக்கும், எதிர்ப்புகள் இருக்கும், உங்களுக்கு தெரியாததில்லை. அதனால் அவசரப்பட வேண்டாம். தலைமைக்கு அவருக்கு கொண்டு செல்லுங்கள், நிச்சயமாக தீர்வு கிடைக்கும். ஆவேசப்பட்டு அவசரப்பட்டு சில பேர் அதாவது சூசைட் கூட சென்றார்கள் என்று சொல்லும்போது மிகவும் மனம் வருத்தமாக உள்ளது. அந்த அளவுக்கு தேவையில்லை. நீங்கள் தலைமைக்கு கொண்டு செல்லுங்கள். உங்களுக்கு தேவையான மரியாதைகள், உங்களுக்கு தேவையான பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கும். கொஞ்சம் பொறுமை காத்து கொள்ளுங்கள். நண்பர்களே, வணக்கம்.